வாங்கோ வாங்கோ வாங்குவதற்கு பெராலைஃப்ஸுக்கு வாங்கோ. 17 விதமான ஸ்டேஷனரி பொருட்கள் பெராலைஃப்ஸில் இன்று அறிமுகமாகின்றன. இவற்றில் என்ன சிறப்பு என்று சொன்னால் இவை சிறுவர்களுக்கானது. அது மட்டுமல்ல, தரம் கூடியது, விலை குறைந்தது. இதை நீங்கள் பலவிதமாக பயன்படுத்தலாம். ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களின் நடத்தை நல்லா இருக்கின்ற பொழுதோ இதனை நீங்கள் ஒரு சிறிய அன்பளிப்பாக அப்பப்பொழுது வழங்கி கொண்டு வரலாம். ஒரு சிறிய நீங்கள் சொல்லும் ஒரு வேலை ஒன்றினை செய்யும் பொழுது ஒரு பொருளை கொடுக்கலாம். அதே போல் ஆசிரியர்களாகிய நீங்கள் சற்று முன்ன வாருங்கள். ஆசிரியர்களாகிய நீங்களும் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இது சும்மா சின்ன சின்ன சாமான்களை கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு வாங்கி வைத்திருந்தீர்களாயின் பிள்ளைகள் நீங்கள் கொடுக்கும் பரீட்சையில் நல்ல பெறுவர்களை பெறும் பொழுதோ அல்லது அவர்களின் நடத்தை நல்லதாக நீங்கள் காணும் பொழுதோ, உதாரணமாக ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை உதவி செய்யும் பொழுது நீங்கள் இதை அவருக்கு டக்குன்னு ஒரு சின்ன அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுது வகுப்பறையில் இருக்கும் அனைத்து பிள்ளைகளுமே நல்லாக நடக்கிறதுக்கு முயல்வார்கள். இவ்வாறு நீங்கள் பல விதங்களில் இந்த பிள்ளைகளின் நடத்தைகள், அவர்களின் படிப்பு இவற்றில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய விதமாக சின்ன சின்ன அவர்களை கவரக்கூடிய மாதிரியான பொருட்கள் பலவிக்கப்படுகின்றன. இதை பற்றிய விவரங்கள் இதோ. முதலாவதாக நாங்கள் இதனை பார்ப்போம். இது புதிய வரவு. மிகவும் இதன் தரத்தோடையும் இதன் நன்மைகளுடனும் இதனை ஒப்பிடும் பொழுது இதன் விலை மிக குறைவென்றே கூற வேண்டும். இது ஒரு இன்டெலிஜென்ட் புக். சும்மா கதை புத்தகம், சும்மா புத்தகம் அல்ல. இது ஒரு எலக்ட்ரானிக் புக். ரைட், இதனை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதில் பல பக்கங்கள் உள்ளன. 1-2 பக்கம் மட்டுமல்ல, பல பக்கங்கள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தம்மாக்கை அமர்த்த வேண்டும். முதலாவது பக்கத்துக்கு சென்று இந்த தம்மாக் அதுக்கு முதல் நீங்கள் ஆன் பண்ண வேணும். ஆன் பண்ணிய பின்னர் இந்த தம்மாக். இப்போ இதில் இருக்கின்ற ஆப்ஷன்ஸ் வால்யூமை குறைத்தல், வால்யூமை கூட்டுதல் போல ஆப்ஷன்ஸ் இருக்கின்றன. அது மட்டுமில்லை வாசித்தல், மற்றது கேள்வி கேட்டல். கேள்வி அது கேட்கும், நீங்கள் அதுக்கான மறுமொழியை சரியாக சொல்ல வேண்டும். ஓகே, ஒவ்வொன்றாக பார்ப்போம். வால்யூம் 1, வால்யூம் மைனஸ், வால்யூம் பிளஸ் நாங்கள் பார்க்க தேவையில்லை. ரீட் என்பதனை பார்ப்போம். ஓகே, இவ்வாறே சொல்லிக் கொண்டு வரும். இதை நீங்கள் ஆஃப் செய்து போட்டு அடுத்ததாக கொஸ்டின் டைம். பிள்ளை வடிவாக விளங்கி கொண்டதா இல்லையான்னு பார்ப்பதற்கு இந்த கேள்விக்குரிய அடையாளத்தை அழுத்தலாம். கையாலயம் அழுத்தலாம், இல்லாட்டி இதில் தரப்பட்டிருக்கிற பேணியாகவும் அழுத்தலாம். H என்னும் அழுத்து அங்கே இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. இதற்கு நீங்கள் பதிலை சரியாக அழுத்தினால் வெரி குட் என்று கூறும். You are so clever. A எங்கே இருக்கு என்று கேட்கிறது. அதற்கு நீங்கள் தவறாக எழுதினால் அது தவறு என்று கூறும். இப்ப உதாரணமாக ஏக்கு பதிலாக நான் C-னை அமர்த்துகின்றேன். இல்லையா, A எங்கே என்று மறுபடியுமாக கேட்கின்றது. அப்ப நீங்கள் சரியாக A அமர்த்தும் வரை அடுத்த கேள்விக்கு செல்லாது. இது பக்கம் 1. இவ்வாறு பல பக்கங்கள் இருக்கின்றன. மேலோட்டமா பார்த்து செல்லுங்கள். இது அந்த ABC மிகுதி போல் உள்ளது. ஆமாம், மிகுதி. அது ஜட்பரியில் ஆனது. இதில் ஏன் இப்போ ஏ பற்றி கேட்குது என்று சொன்னால், நாங்கள் இந்த அடையாளத்தை அழுத்தியதால் இன்னும் இந்த பக்கத்திலேயே இருக்கின்றன. நாங்கள் இந்த பக்கம் பற்றிய கேள்விகளுக்கு வர விரும்புமாயின் இந்த இதனை அழுத்துங்கள். அழுதி போட்டு ரீடை அமர்த்தினா இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும். கொஸ்டின்ஸை கேட்டு பார்ப்போம். 10 அங்கே இருக்கின்ற கேட்கிறது. சரியாக அழுத்தினீர்கள் என்றால் சரி என்றும், தவறாக அழுத்தினீர்கள் என்றால் தவறு என்றும் கூறும். அதன் பின்னர் அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இங்காலே நீங்கள் வந்தீர்களானால் பாடல்களும் உள்ளன. இது I wish I knew என்னும் ஒரு பாடல்.
இது பாடல் அல்ல, கவிதை போடுகிறது. அவ்வாறு பல nursery rhymes. அனைவருக்கும் தெரிந்த nursery rhymes. Down by the station, Yankee Doodle. இதுல லண்டன் Bridge is falling down. ஓ மெக்டொனால்ட். இதுல ஏதாவது ஒன்று அவளுக்கு பார்ப்போமா? Jingle bell. இதுதான் இறுதி பக்கம். இதை பயன்படுத்தி நீங்கள் இதில் எழுதி கொள்ளலாம். பாய் பாய். இது மிகவும் பயனுள்ளது. இதன் விலை மிகவும் குறைவு. கராலைட்ஸின் பக்கத்தில் இதை பற்றிய விவரங்களை பார்க்கவும். இந்த காணொளியில் நான் ஏன் இந்த காணொளியில் விலையை குறிப்பிடவில்லை என்றால், உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இன்று ஒரு விலை நாளை ஒரு விலையாக மாறுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்ததே. அதனால் நான் இந்த காணொளியில் ஒரு விலையை குறிப்பிட்டால் சில நேரங்களில் அடுத்த மாதம் விலை குறைந்தாலோ கூடினாலோ இந்த காணொளியை நீங்கள் பார்த்து வரும் பொழுது முரண்பாடுகள் ஏற்படும் என்பதால் இதில் விலையை குறிப்பிடவில்லை. ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தில் விலைகள் குறிப்பிடப்படும். நன்றி, வணக்கம்.